பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தாலே அது ரவீந்தர் தான். இந்த நிலையில நேத்து நடந்த டாஸ்க்ல அவருக்கு கால்ல பயங்கரமா இன்ஜுரி ஏற்பட்டு அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதை பார்த்தா மகாலட்சுமி ரவீந்தருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ரவீந்தர்னால பிசிக்கல் டாஸ்க் எதையும் கரெக்டா பண்ண முடியல அப்படின்னாலும் பயங்கரமா மைண்ட் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. சாச்சனாவோட எலிமினேஷனுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 8ல வந்த முதல் நாளே அவரு செம்மையா கேம் பிளே பண்ணியிருப்பாரு. ஆண்கள் யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ட்விஸ்ட வச்சதே இவரா தான் இருக்காரு. சோ அதனால இவர் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் அப்படின்றனால எல்லாருமே இவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவருமே நாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில நேத்து கொடுத்த டாஸ்க்ல அவருக்கு கால்ல பயங்கரமா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபஷன் ரூம் வழியா உள்ள கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப வெளியே அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அவர்னால பேலன்ஸ் பண்ணவே முடியல. 3 பேர் அவரை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால இவ்ளோ கஷ்டப்பட்டு இவர் எதுக்கு பிக் பாஸ் வீட்ல இருக்கணும், தயவு செஞ்சு இவரை பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஃபேன்ஸ் பலருமே ரெக்வஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க. என்னதான் மைண்ட் கேம் பிளே பண்ணாலும் பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நிறைய பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. நார்மலா இவர்னால பிக் பாஸ் வீட்ல ரொம்ப நாள் சர்வே பண்றது ரொம்பவே கஷ்டம். அதனால அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு ஒரு சைட்ல இருக்க பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மகாலட்சுமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ்ல இவரு நல்லா பிளே பண்றாரு அப்படின்றத நான் நம்புறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ரவீந்தர் ஒரு தகுதியான ஆள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை அவருக்கு கொடுங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க கண்டினியூஸா பிக் பாஸ்ல அவர் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட் ஃபார் ரவீந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தருக்கு ஓட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க.